ஐயா உதயநிதி, ஏவா வேலு மனிதருக்காக ஒரு பூஜையே வச்சிருக்கோம். என்ன பூஜை? நம்ம ஊர் நீட்டு பிரச்சனைக்கு பங்களாதேஷ் எங்க வந்துச்சு. எல்லா பொதுமக்களும் சேர்ந்து சொல்லணும், வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு. சனாதனம்னா என்னங்க? ரொம்ப சிம்பிள். இந்த சோறு போடுது இல்லையா வயல், நமக்கு சாப்பாடு போடக்கூடிய வயல் இருக்கு. அந்த வயலை கடவுளாக வணங்குவது சனாதனம். ஐயா உதயநிதி, இத நீ தப்புன்னு சொல்லு. சோறு போடக்கூடிய வயலை வணங்குவது தவறு. அவ சொல்றா வணங்குறதே தப்புன்னு சொன்னா, உங்க தாத்தா சமாதியில போய் ஏவா வேலு பஜனை பாடிட்டு இருந்தான். ஞாபகம் இருக்குதா? தினசரி கருணாநிதியுடைய சமாதியில முரசொலி பத்திரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம். நான் கேட்கிறேன், தினசரி அவர் எந்திரிச்சு எத்தனை மணிக்கு வந்து படிக்கிறாருன்னே தெரியல. தயிர் வடையா கீழே இருந்து அண்ணன் வேற சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரவண பவன் தயிர் வடையா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல, நீங்க இறந்து போன ஒருத்தருக்கு சமாதி மேல கேட்டா அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றோம். சோறு போடக்கூடிய வயலை வணங்குவது சனாதனம். குழந்தைக்கு பிறந்த உடனே அம்மாவுடைய பால், தாய்ப்பால் கொடுப்பாங்க. அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் மறக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு பிறகு வாழ்க்கை முழுவதும் கொடுக்கக்கூடிய பால் ஆவின் பாலா, பசும்பால். அந்த பசும்பாலை கொடுக்கக்கூடிய கோமாதாவை வணங்கணும். இந்த கோமாதா தான் நமக்கு தாய்க்கு தாயாக இருக்கு அப்படி சொல்லி அந்த கோமாதாவை வணங்கணும்னு சொல்றோம். இந்த கோமாதாவை வணங்கணும்னு சொல்றது சனாதனம். எங்க உதயநிதி ஐயா, நீங்க தாய்ப்பால் மறந்த பிறகு கழுத பால் குடிச்சிருப்பீங்களோ? இல்ல, இப்பெல்லாம் பசு இருக்குது. அந்த பசு உண்மையான பசு இல்லை. அந்த பசுக்கு பேரு பன்னி பசுன்னு பேரு. அந்த பன்னியோட ஜீன்ல இருந்தா எடுத்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் உன்னுடைய புத்தியில அந்த புத்தி வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. நாம என்ன சொல்றோம்? கோமாதாவை வணங்குவது இந்துத்துவம்னு சொல்றோம். நதிய வணங்கணும்னு சொல்றேங்க. நான் இப்ப திருச்சியில வசிக்கிறேங்க. காவேரி கரையிலே இருக்கு, ஆனா தண்ணியே இல்லை. என்ன பிரச்சனை? தண்ணி திறக்கல. ஏதோ இன்னைக்கு டி.கே. சிவகுமார் ஏதோ சொல்லியிருக்காரு, ஐயோ பயங்கரமா மழை பெய்யுது, தண்ணி திறக்கலன்னா நாம மூழ்கிடுவோன்றார். நாளை மறுநாள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆறுகளிலும் ஆடி பெருக்கை முன்னிட்டு நதியை வணங்கக்கூடிய பழக்கத்தை வச்சிருக்கோம். காவேரி தாய்க்கு, வைகை தாய்க்கு, தாமிரபரணி தாய்க்கு சீர் குடிக்கக்கூடிய பழக்கத்தை வச்சிருக்கோம். எதுக்குப்பா அப்படி வச்சிருக்கோம்னு சொன்னா, வணங்குவது மட்டுமல்ல, அந்த நதியை நீ புனிதமாக நினைக்கக்கூடிய நேரத்தில் நீ அதை மாசுபடுத்த மாட்டாய் அப்படின்றதுக்கு வச்சிருக்கோம். அதை வணங்குவது சனாதனம்னு சொல்றோம். இயற்கையை வணங்குன்னு சொல்றோம். அதற்காக பஞ்சபூத ஸ்தலத்துல கடவுளை வைத்திருக்கிறோம். நம்ம மக்களுக்கு எதையுமே ஒரு புனிதம்னு சொல்லும் பொழுது அது மேல ஒரு மரியாதை வரும். அந்த மரியாதை வந்ததுன்னு சொன்னா அதை ஒழுங்கா வச்சிருப்போம். புஸ்தகத்தை எடுத்து படி, அந்த புஸ்தகத்தை கடவுளாக வணங்கு, இது சனாதனம். பணத்தை வணங்கு, அது லட்சுமி, இது சனாதனம். ஒவ்வொரு வருஷமும்
பலம் நிறைந்தவர்களாக உருவாக்குவதற்கு மனிதருக்காக ஒரு பூஜையே வச்சிருக்கோம். என்ன பூஜை? நவராத்திரியில பண்றோமே 9வது நாள் என்ன பூஜை? அது ஆயுத பூஜை. இப்படி நெத்தியில திருநீர் பூசு. ஏன்? உள்ள இருக்கக்கூடிய தண்ணீரை அகற்றும், கபாலத்தில் இருக்கக்கூடிய நீரை அகற்ற திருநீர் பூசு. இது சனாதனம். பெரியவங்களை வணங்கு. இது சனாதனம். பெண்கள் தாய்மார்கள் குங்குமத்தை இந்த 2 புருவத்துக்கு நடுவுல வைக்கணும். அங்க இருக்கக்கூடிய ஆக்யா சக்கரத்தை உயிர்ப்பிக்கணும். இது சனாதனம். ஒரு சின்ன வீடியோ வந்துச்சு. ஒரு பொண்ணு கண்ணாபின்னான்னு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வராங்க. கண்ணாபின்னான்னு ட்ரெஸ் போட்டுட்டு வந்த உடனே அவங்க அப்பா கேட்கிறார், இங்க கவனிப்போம். அப்பா கேட்கிறார், என்னம்மா இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கீன்ட்டு. உடனே அந்த பொண்ணு சொல்லுது, இதுதான் இப்ப ரொம்ப ஃபேஷன், இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறது தான் ஃபேஷன். இது என்னப்பா இருக்கு? பாதி அரைகுறை ட்ரெஸ்ஸோட இருக்கா. உடனே அந்த அப்பா கேட்கிறாரு, அம்மா உன் போனை கொடுன்னு கேட்கிறாரு. ஏன்பான்னு கேட்கிறாரு. அந்த போனை கொடுத்த உடனே அவர் கேட்கிறார், போனுக்கு பின்னாடி ஒரு கவர் போட்டிருக்கே, அது என்னம்மா கவரு? அது பேக் கவர் பா. போன் வாங்கின உடனே முன்னாடி ஒரு பிளாஸ்டிக்ல ஒன்று ஒட்டுறமே, அது என்னது? அது டெம்பர் கிளாஸ். இது எதுக்குமா வச்சிருக்க? அப்பா போன் கீழே விழுந்தா போயிடும்பா, ஒரு சேஃப்டிக்கு வச்சிருக்கேன்பா. அப்பா சொல்றாரு, உனக்கும் சேஃப்டி வேணுமா? உன்னுடைய சேஃப்டிக்காகத்தான் உன்னை நல்ல விதமாக ட்ரெஸ் போட்டுக்க சொல்றேன். இதை சொல்லி கொடுக்கிறதுக்கு தான் நாம வேலை செஞ்சிட்டு ஹிந்துத்துவத்தை கடைபிடிக்கணும். இந்துக்கள் மட்டுமில்ல, இந்த சின்ன சின்ன விஷயங்களை கடைபிடிக்கிறது. சனாதனம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது. அவுரங்கசீப்புடைய கதை படிச்சா என்ன வரும்? அண்ணன் தம்பியை கொன்னுட்டு ஆட்சிக்கு வந்தான்னு வர்றது அவங்களுடைய பழக்கம். நம்மளோட என்ன வரும்? தம்பி பரதனுக்காக 14 வருஷம் காட்டுக்கு போறேன்னு கிளம்பிட்டான் ராமன். செருப்பு பரதன் வீட்டுக்கு அம்மா சொல்றா, எப்படி நீ இந்த மாதிரி காரியம் பண்ணேன்னு கைகை கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு, நான் திருப்பி அண்ணனை கூட்டிக்கிட்டு வரேன்னு காட்டுக்கு வந்து பரதன் ராமனை ஆட்சிக்கு கூப்பிடுறான். நான் வரமாட்டேன், கொடுத்த வரத்தை மீற முடியாதுன்ட்டான். அண்ணா உன்னுடைய செருப்பு கொடு, பாதுகையை வச்சு ஆட்சி நடக்குது. அண்ணன் தம்பியை கொல்றது அவன். அண்ணனுக்காக தம்பியும் தம்பிக்காக அண்ணனும் விட்டு கொடுக்கிறது சனாதனம். இந்த சனாதனத்தை நீ ஏத்துக்கிறியா இல்லையா? விபீஷ்ணன் ராவணன் செத்த பிறகு விபீஷ்ணனுக்கு அரச சபையில ராஜாவாக்க போகும்போது விபீஷ்ணன் சொல்றான், ராமா நீயே ஆட்சி பண்ணு, அயோத்தியோ உனக்கு இல்ல, இங்க நீ ஆட்சி பண்ணுன்றான். அப்ப சொல்றார், இது உன்னுடைய தேசம், உன் தேசத்துல நீதான் இருக்கணும். அங்கிருந்து இங்க வந்து இங்க பட்டாபிஷேகம் பண்ணிக்கிற. ஆனா நம்முடைய எதிரிகள் வெளியிலிருந்து வந்த, துருக்கியிலிருந்து வந்தவங்களா இருக்கலாம், எங்க இருந்து வந்தவங்களா இருக்கலாம், மக்களை அழித்தார்கள். மற்றவர்களுக்காக விட்டு கொடுப்பது ஹிந்து சனாதனம். ஆகவே நம்ம சனாதனம்னா ஏதோ ஒரு பெரிய பயங்கரமாக ஒரு விஷயத்தை சொல்லி நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். இந்துக்களுக்கு வேண்டுகோள், சனாதனத்தை சிறு வயதிலிருந்து கற்றுக் கொடுக்க வேண்டும் குழந்தைகளுக்கு. அப்பதான் நல்லது. இன்றைய நாளை நடைபெறக்கூடிய இந்த மாநில மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் 4 தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கோம். ஹிந்து கோயில் நிலங்கள், ஹிந்து கோயில் சொத்துக்கள் கோயிலுக்கு தான் சொந்தம். ஐயா அண்ணா இது தெரிஞ்சுக்கோங்க, 4 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் விஜயா இருந்தாரு, இப்ப என்ன விஜய் ஆயிட்டாரு? இனி எங்க பேசினாலும் ஜோசப் விஜய் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்தணும். ஏன்?
நான் சொல்லல, அவர் தன்னை ஜோசப் விஜயாக அடையாளம் காட்டியிருக்கார். தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடந்தப்போ இவர் உதவி செய்யறேன்னு போனார். அங்க போன வீடு கிறிஸ்துவ வீட்டுக்கு தான் போனார். திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கூட இல்லாத ஒரு விஷயம், ஜேசிடி பிரபாகர் என்ற சபாநாயகர் கிறிஸ்துவரா வந்த பிறகு சட்டமன்றத்தை தொடங்கும் பொழுது பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென் சொல்லிட்டு தொடங்கி இருக்கா. பைபிள் வாசகத்தோட தொடங்கி இருக்கு. 9 பேர் இருக்காங்க. இந்து கோயில் சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. நாம என்ன கேட்கிறோம்? இனாம் நிலம் கொடுங்க. இதெல்லாம் இனாம் நிலம், இதெல்லாம் கோயில் சொத்து. இதுவரைக்கும் வெள்ளை அறிக்கை கொடுக்கல. பழனி கோயில் சொத்து 100 கோடி சொத்தை 2 கோடிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்து கோயில் சொத்துனா என்ன? உனக்கு என்ன தெருவில் விற்கிற மிட்டாய் நினைச்சிட்டியா? இனி எந்த கோயிலுடைய சொத்து கூட யாருக்கும் இனாமாகவோ சும்மா கொடுக்க கூடாது. அப்படி என்ற தீர்மானத்தை நாம நிறைவேற்றி இருக்கோம். அதோடு சேர்த்து உலாமாக்களுக்கும், இஸ்லாமிய உலாமாக்களுக்கும், கிறிஸ்துவ பாதிரியார்களுக்கும் வண்டி வாங்குறதுக்கு மானிய விலை கொடுக்கிறான். அனைத்து பூஜாரிகளுக்கும் வண்டி வாங்குறதுக்கு நீ மானியம் கொடுக்க வேண்டும். அதே மாதிரி மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வரணும். இந்த ஆட்சி வந்த பிறகு மதமாற்றம் என்பது எக்கச்சக்கமாக இருக்கு. ஆகவே மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரணும். அதே மாதிரி சமய நிகழ்ச்சிகளை பள்ளிக்கூடத்தில் நடத்தக்கூடாதுன்னு சொல்றோம். எல்லா கிறிஸ்துவ ஸ்கூல்லையும் சர்ச் இருக்கு, எல்லா இஸ்லாமிய ஸ்கூல்லையும் மசூதி இருக்கு. அது மட்டும் இல்ல, வெள்ளிக்கிழமை முஸ்லிம் பசங்க தொழுகை போறதுக்கு இந்து பள்ளிக்கூடங்கள்லயும் அனுமதி இருக்கு. கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவன், ஹாஸ்டல்ல படிக்கிற மாணவன் சர்ச்சுக்கு போயே ஆகணும். ஆனா இந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய இந்துக்களுக்கு அவன் ஜாமியை கும்புறதுக்கு அனுமதி இல்லை. அரசாங்க பள்ளிக்கூடங்கள்ல கூட மாணவர்களுக்கு, ஹிந்து மாணவர்கள் பள்ளிக்கூடம் கோயிலுக்கு போறதுக்கு அனுமதி வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கோம். பசுவை நடு ரோட்ல பலியிடக்கூடாதுன்னு நம்முடைய தமிழ்நாடு உயர் நீதிமன்றம் சொன்னா இதுக்கு தடை கேட்டு போயிருக்கோம். இது எல்லாத்தையும் எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துருச்சு பலியிடலான்னு. அதை விஸ்வ இந்து பரிஷத் கண்டிச்சு தமிழ்நாடு அரசு போயிருக்கிற அந்த கேஸை வாபஸ் வாங்கணும்னு சொல்லியிருக்கோம். இன்னொரு தீர்மானம் கரப்பாம்பூச்சி விஷயத்துல பண்ணியிருக்கோம். ஒரு நிமிஷம் யாராவது நினைச்சு பாருங்களேன், ஒரு 10 கரப்பாம்பூ, நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி எங்கெங்க இருக்கும்? கக்கூஸ்ல இருக்கும். கக்கூஸ்ல இருக்கும். கக்கூஸ்க்கு போனா என்ன அடிக்கும்? நாத்தம் அடிக்கும். என்ன ஏதாவது தோண வேணாம். சிங்கம் ஜனதா கட்சின்னு ஒன்று வச்சிருக்கலாம்ல, புலி ஜனதா கட்சின்னு வச்சிருக்கலாம். இவன் வச்சுக்கிறான் கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி. யாராவது மடியில் எடுத்து கரப்பாம்பூச்சி வச்சுப்பாங்களா? எவ்வளவு கேவலம். முழுக்க முழுக்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அவர்களுடைய சதி. பங்களாதேஷ்ல ஜென்சி, நேபாளத்துல ஜென்சி, இலங்கையில ஜென்சி அப்படின்ற பேர்ல இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியை அகற்றி புதிய ஆட்சியை கொண்டு வந்து அங்க அமெரிக்காக்கான வேலை பார்த்துட்டு இருக்கான். இந்த திட்டத்தை பயன்படுத்துவதற்காக தான் விவசாயிகள் போராட்டத்தை எடுத்தாங்க, தோத்து போச்சு. இப்போ கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி பேர்ல மோடி அரசாங்கத்தை கலைக்கிறதுக்கு நீட்ட கையில் எடுத்தான். இப்ப என்ன நடந்தது தெரியுமா? மோடிக்கு எதிராக ஒரு பொண்ணு கண்ணாபின்னான்னு பேசியிருக்கு. அந்த பொண்ணு எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போச்சு. அப்பா அம்மா நடு ரோட்ல நிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அந்த வீட்டுக்காரன் இவங்களை காலி பண்ணி நடு ரோட்டுக்கு அனுப்பிச்சிட்டான். இப்போ அந்த பொண்ணு கையெடுத்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கு. முழுக்க பங்களாதேஷ் கொடி எதுக்குங்க? நம்ம ஊர் நீட்டு பிரச்சனைக்கு பங்களாதேஷ் எங்க வந்துச்சு? சாப்பாடு வருது ஸ்விக்கி ஜொமேட்டோல, யாரு? முழு பணம் வெளிநாட்டுல இருந்து வருது. இங்க சில பேர் தமிழ்நாட்டில் போராடிட்டு இருக்கிறான், கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன்.
என்ன இதெல்லாம் நாம புரிஞ்சுக்கணும். நேத்துக்கு பாருங்க ரொம்ப கேவலம். சாமிஜி 2 பேர் வந்தாங்க. வந்த உடனே நாம போறோம், காலில் விழுறோம், ஆசீர்வாதம் வாங்குறோம். நேற்றைக்கு பாராளுமன்றத்தில் இந்த இந்தி கூட்டணி ஒருத்தர் சாமியார் மாதிரி வேஷம் போட்டுக்கிறாரு. அயோத்தி கோயிலுக்கு உண்டியல் கொடுக்கிற மாதிரி 4 பேர் அந்த உண்டியல்ல காசு போடுற மாதிரி, அதை 4 பேர் திருடிக்கிட்டு போற மாதிரி கேவலப்படுத்தி இருக்கான். முழுக்க இத, அதாவது இதுக்கு கூட கொஞ்சமாவது அவர்களுக்கு ஆதரவா இருந்த அத்தனை சன்னியாசிகளும் இப்ப எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதையும் கண்டித்து நாம தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம். ஆகவே குழந்தைகளுக்கு நம்ம எல்லாருக்கும் சனாதனம் என்ற எளிய விஷயத்தை கடைபிடிப்பதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுதான் இந்த சனாதன விழிப்புணர்வு மாநாட்டுடைய நோக்கம். உரையாற்றிய வட மற்றும் தென் தமிழகத்தின் மாநில அமைப்பு செயலாளர் பாலாஜிஜி அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நமக்கெல்லாம் ஆசி வழங்க சத்குரு ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமிஜி அவர்கள் இங்கே வருகை தந்துள்ளார்கள். அவருடைய ஆசியும் நமக்கு கிடைக்கும். அதே போல அவருடைய சீடரான ஸ்ரீ ராமானந்தா சுவாமிஜி அவர்கள் கன்னடா மொழியிலே ஒரு 5 நிமிடம் சிறப்புரையாற்ற அழைக்கிறோம்.